ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி பேசிஸில். அதில் 5 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 6 பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இப்போ கண்டக்ட் பண்ணுற இந்த டெஸ்ட்டோடைய PDF வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். இப்போ கண்டக்ட் பண்ணுற இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கில் இருக்க இலக்கண பகுதியில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நம்ம கொஸ்டின்ஸோட ஆன்சரையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு, எழுத்துக்கள் பிறக்கிறதோட அடிப்படையை வச்சு தலை, இடம், கழுத்து, வயிறு அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க வகை வகையாக. அதில் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் எது அப்படின்றது கொஸ்டின். இதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். உயிரெழுத்துகள், மெல்லின மெய் எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள், இடையின மெய் எழுத்துக்கள். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான ஒலி மரபுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேர்ட்ஸோட நேம், பறவைகளோட பேர்களும், இன்னொரு பக்கம் அந்த பறவைகள் ஒலிக்கிற ஒலியை எப்படி மரபில் சொல்லணும் அப்படின்றதும் இருக்குது. ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆந்தை, காகம், கூகை, புறா. இதில் நமக்கு ஏதாவது 2 கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஆன்சர் நம்ம ஒரு பக்கம் பார்க்கலாம். ஆந்தை அப்படின்றது அலரும், அதுதான் கரெக்டு. காகம், கரையும். இது 2த்துக்கும் இப்போ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஈஸியாக அதோட அடுத்த ஆப்ஷன்ஸையும் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்றது தான். கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள். இப்போ பொதுவாகவே கழுத்து அப்படின்னாலே நம்ம ஒரு ஹிண்ட் வச்சுக்கலாம். நம்ம பாடும்போது நம்ம குரல் கழுத்துலேருந்து தான் வருது. ஓகேங்களா? அப்போ அப்படியாவது இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்போ எப்படின்னா இடையினை எழுத்துக்கள், அதாவது தலை, வயிறு, அதுக்கு இடையில் கழுத்து இருக்குது. அப்போது இடையினை எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிறனால இடையினை எழுத்துக்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் இடையின மெய் எழுத்துக்கள். 4th கொஸ்டின் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் அதே பொறுத்துக தான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் அதே தான், அதாவது நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல அது. இன்னொரு பக்கம் அதை நம்ம எப்படி சொல்லணும், நம்ம இப்போ ஜென்ரலாக எல்லாத்தையுமே குடி, சாப்பிடு அப்படி சொல்லுவோம். தண்ணி குடி, ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குன்னு ஒரு மரபு சொற்கள் இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி ஒரு பக்கம் சோறு, சுவர், கூடை, பானை இது கொடுத்துருக்கேன். இன்னொரு பக்கம் அது என்ன மாதிரி சொல்லணும். அப்போ சோறுன்னா நம்ம உண் அப்படின்றது தான் கரெக்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொறுத்துகளில் நமக்கு 2 ஆன்சர், ஏதாவது 2 தெரிஞ்சிட்டா மற்றதை ஈஸியாக எழுத முடியும். இப்போ சோறுன்றது உண் அப்படின்னா சுவர் எழுப்புன்னு சொல்லணும், கூடை முடை அப்படின்னு சொல்லணும், பானை வனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு 2 வகையாக தான் பிரிப்பாங்க. அப்போ ஆன்சர் 2. 6th கொஸ்டின் பாருங்கள். உலக இயற்கை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் கிராமருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிராமர் ஒரு லெசனுக்கு பின்னாடி இந்த மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு சில டாப்பிக்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த டாப்பிக்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் ஒரு கொஷினாக மேக் பண்ணியிருக்கேன். எப்போது உலக இயற்கை தினம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அக்டோபர் 3 அப்படின்றத ஆன்சர். நான் எடிட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன் போல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் இருக்க வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேய்ந்தது. அதாவது வினைமுற்றுனா ஒரு செயல் முழுமையடைஞ்சிருச்சு. அப்போது இது இங்கே இதில் எங்கே முழுமையடைஞ்சிருக்கு ஒரு செயல்னா அதில் மேய்ந்தது இதுதான் ஒரு செயல் முழுமையடைஞ்சிருக்கு. 8th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக ஓசோன் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்றது கொஸ்டின். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் திங்க் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்களேன். விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று. விதித்தல்னால் முதல்ல என்ன? நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எழுதுக, கண்டறிக, சோதிக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் என்னென்னா நம்மளை செய்ய சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ விதித்தல் பொருளில் வர வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வியங்கோல் வினைமுற்றுன்றத ஆன்சர். கொஸ்டின் என்னன்னு படிக்கலாம். காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எப்போவுமே நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் கொஸ்டினை ஒரு 4 தடவை ரீட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். செய்பவரை வெளிப்படையாக காட்டும். அது என்ன வினைமுற்று? அப்போனா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒரு ஹிண்ட் மூலமாக நமக்கு அந்த விஷயத்த சொல்கிறது. அப்போது ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. ஒரு குறிப்பு மூலமாக நமக்கு விஷயத்த சொல்கிறது.
ஒவ்வொரு ஆண்டும் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ். இதோட ஆன்சர் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் முற்று பெற்ற அப்போது முழுமை அடைஞ்சிட்ட வினை சொற்கள் டேஷ் என்பர். கொஸ்டின்ஸ் இது. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினைமுற்று. 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இது எல்லாமே டேஷ் பொருள்களில் வரும் தொடர். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். இது ஆப்ஷன்ஸ். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளைவு தொடர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது? எழுவாய் அதாவது சப்ஜெக்ட். அப்போ எந்த வேற்றுமை அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் வேற்றுமை தான் வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? அறத்தான் வருவதே இன்பம். சரிங்களா? இத்தொடரில் பயின்று வரும் வேற்றுமை என்ன? அப்போது நம்ம உடனே அந்த வேற்றுமை டைப்ஸ் எல்லாம் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வேற்றுமை இல்லை, ஐ ஆளுக்கு இன்னதுக்கன்னு சொல்லிட்டு சொல்லி பார்ப்போம். அறத்தான் வருவதே இன்பம். அப்போது அறத்தான் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை. அப்போ ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக சேர்ந்து வரும் அசை. அப்போது ஆல் கு அப்படின்றது அதான் சரி கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை. அதோட கூடுதலாக வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் போடுங்க. நிறைய கொஸ்டின்ஸோட ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன், டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் கொஸ்டினோட நான் ஆன்சரையும் சேர்த்து சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போது ஒரு சிலர் வந்து நான் வீடியோ போடுறதுக்காக எனக்காக படிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் இருக்காதுன்றனால சொல்கிறேன். 17th கொஸ்டின், வேற்றுமைகளில் எந்த வேற்றுமைகளுக்கு உறுப்புகள் கிடையாது? இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். எந்தெந்த வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது? முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? வேற்றுமை உறுப்புகள் 8 வகைப்படும். ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டினில் சொல்லியிருப்பேன் எழுவாய் வேற்றுமை அப்படின்றது சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொஸ்டினுக்கும் அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிள் தான். விழிப்பொருள்களில் வரும் வேற்றுமை. விழினா கூப்பிடுறது. அப்போது முருகன் அப்படின்னா முதல் வேற்றுமை, முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா அது 8ஆம் வேற்றுமை. அப்போது விழிப்பொருள்களில் வரும் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. 30th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் எந்த வேற்றுமையின் உறுப்பு இடம்பெறும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமையின் உறுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு. நான்காம் வேற்றுமையோட உறுப்பு கு. ஐ ஆல் கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதல்ல இரண்டாம் வேற்றுமைனா என்ன? ஐ அப்படின்றது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பானை செய்தேன். அப்போது அங்கே என்ன விஷயம் நடக்க போகுதுன்றத நமக்கு வெளிப்படுத்துகிறதே அந்த இரண்டாம் வேற்றுமை தான். பானையை செய்தேன். அப்போது அந்த இரண்டாம் வேற்றுமையால் தான் ஒரு பொருளே வந்து அங்கே முழுமையடையுது. சரிங்களா? இப்போது அப்போ எது வந்து இரண்டாம் வேற்றுமையாக இருக்கும்? இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன் டி, அதாவது செய்யப்படு பொருள் அப்படின்றது தான் இரண்டாம் வேற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும் வேற்றுமை எந்த வேற்றுமை? அப்போது ஆன்சர் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை. இதுதான் அதுக்கான ஆன்சர். உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே உறுப்புகளாக வருவது எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் சொல்லுறுப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம். அப்போ வெளிப்படையாக நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்ஷன் பாருங்கள். வினையெச்சம், பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம். அப்போது எல்லாத்தையுமே நமக்கு தெரியப்படுத்துகிறனால எது? ஆன்சர் தெரிநிலை பெயரெச்சம். அடுத்த கொஸ்டின், ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஷ். ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். படித்தான் என்ற சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது என்றால் அது என்ன? அப்போது அது வினைமுற்று. 28th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? தொடர்கள் வந்து 4 வகையாக பிரிக்கப்படுது. இந்த தொடர்கள் ரிலேட்டடாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ரீசெண்டாக தான் போட்டேன். அதை போய் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை. 29வது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகை இருக்குது. இதை பற்றின ஒரு பெரிய வீடியோ, குட்டி வீடியோ, அப்புறமா ஷார்ட்ஸு எல்லாமே இருக்குது. அதையும் போய் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். 30வது கொஸ்டின் என்ன? காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும்.
அப்படி சொன்னது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. இலக்கண முறைப்படி ரொம்ப பழமையான நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்ட நன்னூல் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் நன்னூல். இது யாரால் இயற்றப்பட்டதுன்னா பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்டது. 31வது கொஸ்டின் என்னென்னா, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருமானால் அது மறைஞ்சு வருது அப்படின்னாலே அது தொகாநிலை தொடர். ஒரே பொருள் தரும் இணை ஒன்றுனாலே ஈக்குவல், அதாவது சேமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கான ஆன்சர் நேரிணை. அடுத்த கொஸ்டின், தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் நீங்கள் தான் கமெண்ட் போட போகிறீங்க. 34th என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்குழலி படித்தால் என்பது டேஷ் தொடர். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து கமெண்ட்டில் போடுங்க. 35th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்ணழகு இதில் பயின்று வரும் புணர்ச்சி எது? கொஸ்டின் இதுதான். உங்களுக்கான ஆப்ஷன்ஸும் கீழே கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். 36th கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது. அப்போ எந்த வித மாற்றமுமே இல்லை அது புணரும்போது, அப்போது அது என்ன? இயல்பாக இருக்குன்றனால அது இயல்பு புணர்ச்சி. 37வது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? அதாவது விகாரம்னா தான், அந்த விகார புணர்ச்சியால் தான் இவ்வளோ டைப்ஸ் இருக்கே. அந்த டைப்ஸ்க்கும் எதுதான் மூல காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோன்றல் திரிதல் கெடுதல். அப்போது அது எத்தனை வகைப்படும் இருக்கும்? ஆப்ஷனை பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகிறது, அது என்ன? அது இணைகிறதுனால தான் ஒரு சொல் உருவாகுது. அப்போது அது என்ன அப்படி என்னவா இருக்கும்? அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க. 39வது கொஸ்டின், வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது என்ன? அது என்ன அப்படின்னா உயிர் முதல் புணர்ச்சி. அதான் இதுக்கான ஆன்சர். 40வது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாப்பு இலக்கணத்தின் படி எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்கள். 42வது கொஸ்டின், அசை எத்தனை வகைப்படும்? 43வது கொஸ்டின், எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது டேஷ் ஆகும். 44வது கொஸ்டின், தலைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? தலைகள் மொத்தம் 7 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்? அசை நேரசை நிறையசை அப்படின்ட்டு 2 வகைப்படும். சாரி, ஒரே கொஸ்டினை 2 தடவை மேக் பண்ணிட்டேன் போல். ஸோ இதுக்கு பதில் வேறு கொஸ்டின் போஸ்டரில் போட்டுடுறேன். 47th கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தரும்படி அமைவது இரட்டர மொழிதல் அணி. இதை ஸ்லேடை அணி அப்படின்ட்டு சொல்லலாம். அணி அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன? அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். செய்யுளுக்கு அழகு சேர்க்கறனால தான் இதோடைய பெயர் அணி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. 49th கொஸ்டின், உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்க. லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறளில் பயின்று வர அணி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற்றுமை அணி. வீடியோஸ் அப்பப்போ டிலே ஆகிறதுக்கு ரீசன் இங்கே ரொம்ப பவர் கட் ஆகுது, வைஃபை ஒர்க் ஆகலன்னு தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட சேர்ந்து படிக்கிற டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.